நீங்க ஆசையா மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாம் வைக்கலான்னு வாங்கின மண்பானை சீசனிங் பண்ண தெரியாம ஒரு மூலையில கிடக்கா? அப்ப இந்த வீடியோவை பாருங்க. பானை வாங்கினோடனே நைட்டு தண்ணி ஊற்றி வச்சிருங்க. மறுநாள் காலையில் வரைக்கும் தண்ணியில் நல்லா ஊறினக்கப்புறமா வெறும் தண்ணியை நல்லா கழுவி கீழே ஊற்றிட்டு உப்பு போட்டு இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. இந்த மாதிரி நல்லா தேங்காய் நாரை வச்சு தேய்ன்னு தேய்ச்சி கழுவிட்டீங்கனாலே அதில் பாதி வாசம் போயிடும். இதுக்கப்புறம் நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு ஒரு 3-4 செம்பு தண்ணியை பிடிச்சி ஊற்றிடுங்க பானைக்குள்ள. இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் அரிசி சேர்த்துக்கலாம். நிறைய அரிசி சேர்த்து அரிசியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ இது நல்லா நுர கட்டி பொங்கி வரணும். நம்ம நார்மலாக சட்டி சோறு வடிக்கும் போது எப்படி நல்லா நுர கட்டி வரும், அதே மாதிரி நல்லா நுரைச்சி வரும்போது மண்பானையில் இருக்கிற அழுக்கு, வாசம், மண் எல்லாமே போயிடும். இப்போ இதை அப்படியே தூக்கி கீழே ஊற்றிட்டு உங்ககிட்ட ஏதாவது பழைய குழம்பு இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து உள்ளே ஊற்றிடுங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது தூக்கி கீழே ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெறும் தண்ணியிலே நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இப்போ ஏதாவது ஒரு வெஷல் வாஷிங் லிக்விட பவுடரை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு பானையை நல்லா ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு உள் பக்கத்தில் எண்ணெய் தேய்ச்சி விட்டு நல்லா சன்ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.